முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்ததுவார். கடல் மொழிய முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்ததுவார். வாடி தமிழ் நிலம் நல்லறிஞர் உரை வாழ்த்த நிகழ்ச்சியோ. வாடி தமிழ் நிலம் நல்லறிஞர் உரை வாழ்த்த நிகழ்ச்சியோ. சில பரிகாரம் முதல் இன்றைய கீதம் வரை. சில பரிகாரம் முதல் இன்றைய கீதம் வரை. நெஞ்சிலோடு பேசிய பாடல் எல்லோரும் வாரி. நெஞ்சிலோடு பேசிய பாடல் எல்லோரும் வாரி. வணக்கம் நேயர்களே, பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறோம். என்னுடன் சேர்ந்து மகிழ்ச்சியும் உவகையும் கொள்பவர்கள் பேராசிரியர் மா வைத்திலிங்கனார் அவர்கள், கலைமாமணி டாக்டர் சுந்தரையா அவர்கள். ஐயா, நம்ம என்னெல்லாமோ பார்த்திருக்கிறோம் இந்த பயணத்துல. பதிற்றுப்பத்திலிருந்து நம்ம சங்க இலக்கியத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், நால்வரை பார்த்தோம், பாசுரங்களை பார்த்தோம், வள்ளலார் வரைக்கும் சந்திச்சோம், பாரதிதாசன் எல்லாம் சந்திச்சோம். ஆமா, கொஞ்சம் நம்ம வயவரப்புக்கு இறங்கி வந்தா நல்லா இருக்குமான்னு தோணும். கொஞ்சம் இல்ல சார், அதுதான் சார் இசை விளைகிற களம். பாத்தீங்களா, நெல் விளைகிற களம் மட்டுமில்ல, இசை விளைகிற களமும் இந்த வயற்காடு தான். ஒரு காவடி சிந்து கொஞ்சம் நம்ம பார்த்தோம். அதையே நீங்க இங்க கொஞ்சம் காக்கலி நிஷாதம் பேசுதுன்னு சொன்னா அது கிளாசிக்கலா போடும். அவ்வளவுதான். எல்லாம் இந்த மண்ணில இருந்து தோன்றியதுதான். மண்ணில இருந்து தோன்றுது. அது இலக்கணப்படுத்தினால் அது கிளாசிக்கலா போடும். படுத்தாம அப்படியே கேட்போம். ஆமா, சரி. காவடி சிந்துன்னு சொல்லும்போது எத்தனையோ இருக்கு. கொட்டி கடக்கு காவடி சிந்துக்கு தமிழ்ல பஞ்சமே இல்ல. பஞ்சம் இல்ல, இருந்தாலும் அதனுடைய பிதாமகர் அப்படின்னு சொன்னா அண்ணாமலை ரெட்டியார் தான். அது என்ன தனி ஃபார்மா சார்? அது வழிநடையில பல பேர் பாடிக்கிட்டு போறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு அழகான வடிவத்தை முதலாக கொடுத்தவர், ஒரு இலக்கண முறையில வடிவு அமைத்து கொடுத்தவர் அண்ணாமலை ரெட்டியார். அவர் இந்த சங்கர கோயில் பக்கத்துல ஒரு ஊரு செட்டிக்குளம்னு பேர். அங்க ஹிருதயாலய போலி மதப்பதைவர்ல ஒருத்தர் இருந்தார். அவர் காலத்துல வாழ்ந்தவர் 19ஆம் நூற்றாண்டு. தமிழ் படிக்கிறதுக்காக திருவாவூருக்கு வந்தார். இந்த இலக்கணத்தெல்லாம் புத்தி போகல. உவேசா தான் அவருக்கு முதல்ல பாடம் எடுத்தார். 6 மாசம் சொல்லிக்காம ஓடி வந்துட்டார். ஆனா சங்கீத இலக்கணமே தெரியாம திருவாவூருக்கு 6 மாசத்துல வந்தவர் அற்புதமான இசையில இலக்கணம் தெரிந்த ஒரு வித்வானாக மலர்ந்தார். ஆச்சரியம் இல்ல? அப்படி ஒரு ஏகச்சந்த கிராகியவர். ஒருத்தர் ஒன்று சொன்னா திருப்பி அப்படியே சொல்லிடுவார். எப்படின்னா ஒரு 100 வரி கொண்ட பாட்டு சொன்னா அடுத்த நிமிஷம் இவரே சொல்லிடுவார். ஏகச்சந்த கிராகி. ஒரு முறை சொன்னார் அப்படியே திருப்ப சொல்லக்கூடிய பல பிரபந்தங்களை பாடியிருக்கார். அவங்க ஊர் நவநீத கிருஷ்ண சுவாமி பேர்ல கலம்பகம் அந்த மாதிரி எல்லாம் பாட்டெல்லாம் நிறைய பாடியிருக்கார். இந்த ஹிருதயாலய போலி மருதப்பத்தேவர் ஒரு முறை கழுகமலைக்கு காவடி எடுத்தார். ஒரு ஜமீன்தார் அரசர் சிற்றரசர் காவடி எடுக்கிறார்னா சாதாரணமா கூடவே அவர் ஒருத்தரா போவார். அவர் ஊரே போகும். அத்தனை பேருக்கும் சாப்பாடு, வழிநடையில அவர்களை இளைப்பாறுதலுக்கு வேண்டிய அமைப்புகள் எல்லாம் கூடவே பாடிட்டு போறதுக்கு வாத்தியங்கள் இவர் ஏற்பாடு பண்ணார். பாட்டு இயற்றி பாடினார். அந்த வழிநடை வருத்தம் தோன்றாமல் இருக்கு. ஜமீன்தார் காவடி எடுக்கிற பொழுது மஞ்சநீர் குந்தாள மின்னே ரஸ்டிகா பாடினா அப்படிதான் இருக்கும். ரஸ்டிகா தான் பாடணும். ரஸ்டிகா பாடணும். அது யாரும் பாடுறதே பாடுறது. அதுவும் ராமநாதன் ரொம்ப சுத்த கர்நாடக சங்கீதமா மாத்திவிட்டார். அது அந்த நடையை ரொம்ப அழகா இருக்குங்க. ஆரியன் என்றொரு வீரன்
அலங்காரன் சுகுமாரன் அதிதீரன். அவன் அவன் எவர் மீதிலும் பகையற்றவன், எவராயினும் பயமற்றவன், எமனை எதிர்த்திட வல்லான், மிக நல்லான், தய உள்ளான், தன்னை பொண்ணும் பின்னுமா பக்கத்துல கால வச்சு போவார். ஒரு மாதிரி இசைக்கும் நடனத்துக்கு ஏத்த மாதிரி கட்டாயமா அதை பாடினா ஒரு நடனமான தோன்றுகின்ற வகையில தான் பாடுகிறவர்கள் எல்லாருமே அதை கொஞ்சம் இலக்கணப்படுத்தி விட்டார்கள். அவ்வளவுதான், நான் குறையா சொல்லல. அந்த கிராமியமா பாடுறப்ப அதுல தனி சுகம், அதுக்காக சொல்ல வந்தேன். இந்த இவரு கொத்தமங்கலம் சுப்பு சொல்லுவார், பொம்மையிலே உண்மயக்கம்னு சொல்லும் போது இருக்கக்கூடிய சுகம் பெண்மையிலே உண்மயக்கம்ல வரவே வராது. மஞ்சு நிகர் குந்தள மின்னே என்கின்ற அண்ணாமலை ரெட்டியாருடைய இந்த காவடி சிந்தை கீர்த்தனா பாட கேட்போமா? மஞ்சு நீ
பாரதிதாசன் பாரதியாரை சிந்துக்கு தந்தை என்று சொல்வார். சிந்து பாடல்கள், காவடி சிந்து பாடல்கள் இருக்கும். அதுல முருகனை பத்தி பாரதியார் எழுதியிருக்கக்கூடிய இந்த பாடல் ரொம்ப பிரபலமானது. இன்னொன்னு சொல்லணும், அண்ணாமலை ரெட்டியார போல பாட முடியாதுன்னு சொல்லப்ப பாரதி உடனே ஒரு பாட்டு எழுதி பச்சை திருமையில் பச்சை திருமையில் வீரன் அப்படின்னு ஒரு அழகான பாட்டை பாடினார். பாரதிதாசன் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி பேர்ல, பாரதிதாசன் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி பேர்ல அவர் தீர்த்தம் கொடுக்க போவார் பாண்டிச்சேரிக்கு. அப்ப பயன்படுத்தப்படுவதற்காக அருமையான காவடி சிந்து பாடி கொடுத்திருக்கிறார். பாரதிதாசன் நிறைய முருகன் மேல பாடல்கள் எழுதியிருக்கிறார். அப்புறம் அவர் அருமையானது, அது வெளியில வரல. இந்த பாட்டு யாரோடது? இது பாரதியார். வில்லினையொத்த புருவம் வளைத்தனை வேலவா வடி வேலவா, அங்கோர் வெப்பு நொறுங்கி பொடி பொடியானது வேலவா வடி வேலவா. பாத்தீங்களா, சொல்லும் போது ஒரு ஆட்டம் வருது. ஒரு ஆடலோட இருந்தா என்ன நல்லா இருக்கும். ஆடலோட இருந்து காவடி எடுத்து வச்சுக்கிட்டாள். காவடி வைத்துக் கொண்டு ஆடுவார்கள் தான் காவடி சிந்து. இந்த அருமையான பாரதியாருடைய பாட்டுல இது பல்லினை காட்டி வெண்முத்தை பழித்திடும் வள்ளியை குற வள்ளியை ஒரு பார்ப்பனம் கோலம் தரித்து கரந்தொட்ட வேலவா வடி வேலவா என்று முடியும் இந்த பாட்டை. நம்முடைய கீர்த்தனா பாட கேட்போமா? வில்லினை ஒத்த புருவம் வளைத்தனை வேலவா வடி வேலவா, வில்லினை ஒத்த புருவம் வளைத்தனை வேலவா வடி வேலவா, வில்லினை ஒத்த புருவம் வளைத்தனை வேலவா வடி வேலவா, அங்கொரு வெறுப்பு நொறுங்கி பொடி பொடியானது வேலவா வடி வேலவா, அங்கொரு வெறுப்பு நொறுங்கி பொடி பொடியானது
ஐயா நம்ம வந்து காவடி சிந்தனும் பொழுது பாட்டு ஆட வைக்கன்னு சொல்லுவோம். ஒரு ஆட்டத்தையே பார்ப்போமா, நடனத்தை பார்ப்போம். காமமகற்றிய தூயநடி என்கின்ற வள்ளலார் பாட்டுக்கு செல்வி வர்ஷா அவர்கள் நடனம் அமைத்திருக்கிறார்கள். அதை நம்ம இப்போது கண்டு ரசிப்போம். Thank you.
தமிழ் இசையிலும் கவிதையிலும் மிக முக்கியமாக அங்கமாக விளங்குகின்ற காவடி சிந்தையும் கும்மியையும் சற்றே நாம் இன்றைக்கு தரிசித்தோம். மேலும் பல பகுதிகள் சுவையாக நமக்காக காத்திருக்கின்றன. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.